அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க அடுத்து வைக்கக்கூடிய 6வது வாதம், அதாவது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டதை முன்வைத்து கேட்கிறது, அவங்களின் பொருட்டால் கேட்கறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கிறதோ அல்ல அவங்கள கொண்டு கேட்குறதோ அல்ல அவுலியாக்களை கொண்டு கேட்குறதோ அதை அவங்க நியாயப்படுத்துகிறாங்க. துவாவை அல்ல ஷஃபாத்தை இப்படி நியாயப்படுத்துகிறாங்க. அதாவது அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாத் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷஃபாத்திலிருந்து தானே நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேள்வி, அவங்களுடைய வாதம் எப்படி, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் ஷஃபாத் செய்கிற அதிகாரம் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படின்னு நம்மிடம் கேட்குறான். ஆமான்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறான், அதனால தான் அவங்கள்ட்ட கேட்குறோம். இதுதான் அவங்களுடைய வாதம். சரி, இதுக்கு என்ன பதில்? ஆம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஷஃபாத்தை வழங்கியிருக்கிறான். அதே நேரத்தில் அந்த ஷஃபாத்தை அல்லாஹ்விடம் நீ கேட்காமல் நபியிடம் கேட்பதை தடையும் செய்திருக்கிறான். எப்படி தடுத்திருக்கிறான்? எங்கே அதுக்கு ஆதாரம்? ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் மற்ற எவரையும் அழைத்து உதவி கேட்காதீர், துஆ செய்யாதீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் துஆ கேட்குறது அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், அவனோடு வேறு யார்கிட்டையும் நீ அழைத்து கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தடை போட்டிருக்கிறானே. இந்த தடைக்கு நீங்கள் மீறுறீங்களே, அப்போது அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதாங்கிற இந்த ஆயத் சூரத்துல் ஜின்னுடைய இந்த ஆயத்தை எடுத்து வைக்கும்போது இந்த ஆயத்து ஒன்று போதும் அல்லாஹ்வுக்கு இணையாக, அதாவது அல்லாஹ்வோட துஆ கேட்பதுள்ள அந்த இபாதத்தை வேறு யாரிடம் எங்கே எந்த வடிவத்தில் ஒருத்தர் செய்தாலும் அத்தனைக்கு தடை இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இது. ஏன்னா அல்லாஹ் ஃபலா ததுஉ, துஆ கேட்காதே. ஏன் அல்லாஹ் கேட்காதுன்னு சொன்னால் மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் இன்னொருத்தரை அழைத்து கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் ரசூலுல்லாவுக்கு ஷஃபாத்து செய்கிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பாங்கிறது உண்மைதான் அப்படின்னுங்கிற வாதத்தை வச்சு நான் ரசூலுல்லாவிட கேட்குறேன்னா அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கானே வேறு யாரையும் நீ அழைத்து கேட்கக்கூடாதுன்னு. அப்போ இதுக்கு பதில் வேணுமே. அப்போ இந்த ஆதாரம் மிக தெளிவாக துஆவுல ஷிர்க்கு செய்யக்கூடிய அத்தனை பேர், இன்னும் பொதுவாக எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி அதில் ஷிர்க்கு செய்யக்கூடிய அத்தனை பேருடைய கொள்கையும் அது ஷிர்க்கு தாங்கிறதுக்கு இது ஆதாரம். ஏன்னா அல்லாஹ் தடுத்துருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்வோட ஒரு துஆ தான். துஆ ஹுவல் இபாதான்னு அதனால தான் சொல்கிறோம், துஆவே ஒரு இபாதத்துன்னு. ஏன்னா இபாதத்து எல்லாத்துலேயும் துஆ இருக்குது. அப்போ எந்த இபாதத்தை நீங்கள் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்தாலும் இந்த ஆயத்து ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதால வந்துடும், அந்த தடையை அவங்க மீறி தான் வந்துடும். அப்போ ரசூலுல்லாவுக்கு ஷஃபாத் செய்கிற அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ரசூலுல்லாவோட அழைத்து கேட்குறதுங்கிறது அல்லாவை அழைச்சி கேட்குற இடத்துல ரசூலுல்லாவை அழைக்கிறதுல வந்துடுது. புரியுதா? அப்போ இந்த ஆதாரத்தை கொண்டு அவங்களுக்கு பதில் கொடுங்கங்கிறாங்க ஷேக் ரஹிமஹுல்லா. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லாமல் மலக்குகளும் அவுலியாக்களும் ஏன் குழந்தைகளும் கூட மறுமையில் பிறருக்காக ஷஃபாத் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கிறான்னு ஹதீஸில் இருக்குது. சரியா? ஏன்னா குழந்தைகளோட ஷஃபாத் செய்வாங்க. யாருக்கு? தாய் தந்தைக்கு. எந்த தாய் தந்தைக்கு? குறிப்பாக இறந்த குழந்தை தன் தாய் தந்தைக்காக அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பும்படி அல்லாஹ்வோட ஷஃபாத் செய்வாங்க. சரியா? சின்ன குழந்தைகளே இறந்த பிள்ளைங்க தன்னுடைய தாய் தந்தை சொர்க்கம் போகணும்னு சொல்லி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வோட பேசுவாங்க. இப்போ குழந்தைகள் கூட அல்லாஹ்வுத்தாலா இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு அந்த வாய்ப்பை அனுமதியை கொடுப்பான், தன் தாய் தந்தைக்காக செய்யட்டும். மலக்குகளும் செய்வாங்க, நபிமார்கள் செய்வாங்க, அவுலியாக்கள் செய்வாங்க, இப்படிலாம் இருக்குது. இவர்களெல்லாம் ஷஃபாத் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க தான், ரசூலுல்லாவுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு அனுமதி இருக்குது. எனவே இவர் வந்து ஷஃபாத்தை நான் கேட்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? குழந்தைகள்கிட்ட நான் ஷஃபாத் கேட்குறேன்னு, மூத்தா போன குழந்தைகிட்ட ஷஃபாத் கேட்குறேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நாளைக்கு ஷஃபாத் செய்யும் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு மூத்தா போன தாய் தந்தை யாராவது அந்த குழந்தைகிட்ட துவா கேட்டுட்டு இருக்கிறாங்களா? குழந்தையோட ஜனாசாவுக்கு முன்னாடி கபருக்கு போய் அந்த குழந்தையோட கபர்கிட்ட வந்து எனக்கா ஷஃபாத் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அது ஆதாரம் ஆகாது. கேட்கலாம், தப்பில்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் அல்லாஹ் தன் வேதத்தில் கூறியது போன்று இறந்த நல்லோர்களை வணங்கும் கூட்டத்தை சார்ந்தவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். கேட்பது கூடாது என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஷஃபாத்திலேருந்து தானே கேட்கிறேன் என்ற உங்களுடைய வாதம் தோல்வி அடைஞ்சிருச்சு. எப்படி? இப்போ குழந்தைகள் மலக்குகள் இவங்கள்ட்ட கூட அல்லாஹ் ஷஃபாத் செய்கிற அதிகாரம் கொடுத்துருக்கான்.
ரசூல்லாவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கனால கேட்கல என்ன தப்புன்னு கேட்டால், சரி இந்த குழந்தைகள் கூட அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பான்னு வந்திருக்குதே, இறந்து விட்ட குழந்தை தன் தாய் தந்தைக்காக ஷஃபாத் செய்ய நாளைக்கு மறுமையில் அப்படின்னு. அப்போது அந்த குழந்தைகிட்ட ஷஃபாத் கேட்கலாமா? இல்லை கேட்கலாம், தப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் இறந்த நல்லோர்களை என்னது வணங்குற கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்துடுவீங்க. கேட்பது கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்படின்னா எப்படி ரசூல்லாட்ட கேட்கலான்னு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு ஆதாரத்தை நம்ம, ஏன்னா அந்த வாதத்தை தானே வைக்கிறாங்க. அதிகாரம் இருக்குது, அல்லாஹ் அனுமதி கொடுப்பான்னு வந்துருச்சுல, அப்போ கேட்கலாம்ல அப்படின்னு. அப்போ இந்த கேள்வி அங்கே வந்துடுது. அப்போ ரசூல்லாவுக்கு மட்டும் ஷஃபாத் செய்கிற அதிகாரம் இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. ரசூல்லா மற்றவங்கள்ட்ட கேட்க தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ரசூல்லாட்ட மட்டும் கேட்கறதுக்கு எப்படி நீங்கள் அனுமதியை ஆகுமாக்குறீங்க கேட்குறீங்க? அப்படிங்கிற பதிலை ஷேக் அவர்கள் சொல்கிறாங்க.